வெல்கம் பேக் கேமிங் வித் ஜிபி சேனல் நண்பா. நான் உங்கள் சுந்தர். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பற்றி பார்த்துக்க போகிறோன்னா, நான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது நான் வந்து ஒரு ஃபோன் ஒன்று வாங்கியிருந்தேன், விவோவில் V20G. அந்த வீடியோவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிக பேர் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லா இது சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, செட்டிங்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான இதில் வந்து செட்டிங்ஸ்லாம் நான் உங்களுக்காக சொல்லியிருப்பேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேட்ருக்குள்ளே போய்டுவோம். அதிகபட்சம் வந்து எல்லாருமே அதாவது இந்த ஃபோனுன்னு இல்லாமல் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, இந்த டேட்டா வார்னிங் வருது பார்த்திங்களா, இதுதான். இந்த டேட்டா வார்னிங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வந்து இதுக்கு வந்து முதல்ல பார்த்திங்கன்னாக்கா நம்ம நேராக வந்து செட்டிங்ஸ் போய்ட்டு மேலே பார்த்திங்கன்னா சர்ச் பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சும்மா டேட்டா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த பார்த்திங்க அப்படின்னா அந்த தேர்ட் ஆப்ஷனில் காட்டுறாங்க பாருங்கள், டேட்டா அப்படின்னு போட்டிருக்குல்ல, அது டேட்டா எப்படி செட் பண்ணுறது லிமிட்டு அப்படின்னு போட்டிருக்கு பார்த்திங்களா. அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறணும். இதில் 2GB தான் வந்து ரேண்டமாக வந்து அதிகபட்ச ஃபோனில் இருக்கும். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இதில் வந்து ஒரு 2-3 இதில் ஜீரோலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா தள்ளி விட்டுருக்கேன், ஆனால் அது வந்து திருப்பி அது வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 பக்கத்தில் ஒரு 2-3 இது சைபர் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 சைபர் போட்டு ஓகே கொடுத்துட்டு நான் வெளியே வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 19.9 TB அப்படின்னு சொல்லி காட்டுது, ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் வந்து அவுட் வந்துடுறேன். அவுட் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எவ்வளோ நாள் ஆனாலுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து திருப்பி அந்த ப்ராப்ளம்ன்றது வரவே வராது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேசிக்கான செட்டிங்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே, வால்யூம், அந்த மாதிரி இருக்கிறதுனால, இந்த மாதிரி ப்ளூடூத்து அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை பற்றிலாம் நான் வந்து உங்களை பேசி வந்து போர் அடிக்க விரும்பல. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ப்ரைவசி போய்டும். இந்த ப்ரைவசியை வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமாக தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டிக்கருக்காக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன ஒரு ஆப்பாக இருக்கட்டும், நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்பை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்கக்கூடிய பர்மிஷனுங்களை நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி படித்து பார்க்காம எல்லாத்தையும் வந்து ஓகே கொடுத்துரும். அதனால் வந்து இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் நமக்காக இருக்குது. இந்த ஒரு ப்ரைவசி இதில் போயிட்டிங்கன்னா நமக்கு வந்து கேலண்டர், கால் லாக்ஸு, கேமரா, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோனில் வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது என்னெல்லாமோ அதெல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாக்கா இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன ஆப்புங்களுக்கு நம்ம வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கனாக்கா கான்டாக்ட்ஸ் போனேன். கான்டாக்ட்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இதுக்குள்ளே மெசேஜுக்குள்ளே நான் இப்போ வந்து போகிறேன். அதுக்குள்ளே போயிட்டு இப்போது நான் வந்து என்னென்ன ஆப்புக்கெலாம் நான் இப்போ வந்து அந்த மெசேஜை வந்து ஓகே பண்ணி வச்சுருக்கேன், அதாவது வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன், எதுக்கெலாம் நம்ம வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்குறோம். நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் இந்த கேமரா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேமரான்றது வந்து அதிகபட்சம் வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லேடிஸ்லாம் வந்து அந்த ஒரு பர்மிஷன் எல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. ஏன்னா யாருமே இந்த காலத்தில் வந்து நம்மளால் நம்ப முடியாது. அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செட்டிங்ஸ் நான் வந்து உங்களுக்காக காட்டியிருக்கேன். ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே, அதுக்கப்புறம் ஏர்டெல் சேலரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரு. நான் இதுங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்து நான் இதுக்கு வந்து ஓகேவா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து வச்சுருக்கேன் நான் எஸ்எம்எஸ்க்கு. மற்றபடி ஃப்ளிப்கார்ட், அமேசானு, வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஒரு 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அந்த 2 அக்கௌண்ட்டுக்கும் நான் வந்து ஓகே கொடுக்குறது. அதனால் நீங்களும் வந்து எதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓகே பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து தவிர்த்துட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம வந்து சும்மா கேன்சல் பண்ணி அதை வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ மீதி இருக்கிற கீழே இருக்கிற ப்ரைவசிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஹார்ட் கோர் ப்ரைவசியாக இருக்கும். அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோனில் வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. வந்து ஹேக்கிங் ப்ராடக்ட்டில், அதாவது இப்போ நமக்கு வந்து லேட்டஸ்ட்டாக வாங்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு ஹேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு வந்து அவங்களே கொடுக்குறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் இந்த எல்லாருமே வந்து அதிகமாக வந்து என்ன ஏதான்னு கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டோம்னா அல்ட்ரா கேமிங் மோட். அதாவது இப்போ வந்து வாங்கக்கூடிய எல்லா ஃபோன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா கேமிங் மோட் இருக்குது. இதில் வந்து நான் வந்து 2 இது நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஃப்ரீ ஃபயர், இன்னொன்று பார்த்திங்கன்னா கெயின் மாஸ்டரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கேம் அசிஸ்டன்ட் பாப்அப் அப்படின்னு சொல்லி காட்டும். இது வந்து
இது அந்த பாப்பப் வந்து நமக்கு வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாடும்போதோ, இப்போ நம்ம ரேங்க்டு மேட்ச் போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, லாபியில் வந்து அந்த ஒரு சில செகண்ட்ஸ் விடும். 30 செகண்ட் அந்த மாதிரி நமக்கு வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து வெளியே வந்துட்டோம்னா, இது வந்து அந்த ஒரு டிஸ்ப்ளே ஓரமாக பார்த்தீங்கன்னா, கேம் வந்து இவ்வளோ இது கவுண்ட் டவுன்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அது காட்டுறதுக்காக பாப்பப்பு. ஸோ அது எனக்கு தேவையில்லைன்றதுனால அது எனக்கு தேவையில்லை இல்லைன்றதுனால நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களும் கண்டிப்பாக வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்னொன்று குடுத்துருக்காங்க பாருங்கள், டூல் பாரு. ஸோ டூல் பார்ன்றது ஒன்றும் இல்ல. நீங்கள் வந்து உங்களோட கேமை நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஃபோன் வந்து கேமரா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் கேமரா இருக்குது பார்த்தீங்கன்னா, செல்ஃபி கேமரா, அந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து ரைட்டில் தள்ளினீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பார் மாரி வரும். ஸோ அந்த பார்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ அத நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதுதான் வந்து அத நான் மட்டும் ஓகே பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ மீதி வந்து என்னென்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்தக்கூடியது அப்டின்னா, ரொம்ப நம்ம வந்து ரொம்ப வந்து சின்சியரா கேம் விளையாடுவோம். அந்த டைம்ல நமக்கு வந்து தேவைப்படும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மோட நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பாப்பப் கூட நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் பாப்பப்ன்றது அது எப்படின்னா தேவையில்லாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி லைஃப் கொஞ்சம் வேகமா கம்மியாகும். நீங்க ஏன்னா வந்து டபுளா வச்சிருக்கும்போது. ஸோ அதனால வந்து அத மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து தவிர்த்துறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து நம்ம ரொம்ப அதுக்குள்ள வந்து அட்வான்டேஜா போணும். நம்ம போய் பார்த்துருவோம். ஏன்னா வந்து நம்ம இந்த ஒரு கேமிங் மோட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. என்ன மேட்டர்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில ஒண்ணுமே இல்ல. இதோ அந்த சென்டர்ல வந்து அந்த ஒரு கத்தி மாரி சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலே, உங்களோட ஃபோன்ல எத்தன ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரன்னிங்ல இருந்தாலுமே, அது எல்லாத்தையுமே அது அது யூஸ் பண்ற பேட்டரி லைஃபா இருக்கட்டும், இல்ல வந்து டேட்டாவா இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கம்மி பண்ணி குடுத்துரும். ஸோ நம்ம விளையாடக்கூடிய கேமும் வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு எந்த எந்த ஒரு லேக் ஆவுறது ஒரு இதுலாம் இல்லாம, அந்த மாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் இருக்கு. இதில வந்து அதிகமானது குடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இதில வந்து டெம்பரேச்சர் வந்து என்னன்னு குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் வந்து நீங்க கேம் வந்து ஆடும்பொழுது ரொம்ப வந்து ரேம்லாம் வந்து பயங்கரமா சூடாகுது. அதனால வந்து ஃபோனும் ரொம்ப வந்து சூடாகுது அப்படின்ற பட்சத்தில, இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மோடு நீங்க ஆன் பண்ணி வச்சீங்கன்னா, அந்த ஒரு பிரைட்னஸ் வந்து தன்னால குறைஞ்சிரும். ஸோ நீங்க வந்து பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னாலே, நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நம்மளோட ஃபோன் வந்து கொஞ்சம் சூடா இருக்கு. அதனால தான் நம்மளோட பிரைட்னஸ் கம்மியா இருக்குன்னு. ஆட்டோமேட்டிக்கா ஃபோனோட டெம்பரேச்சர் நார்மல் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா, பிரைட்னஸும் மேலே ஏறிடும். ஸோ அதுக்கப்புறம் இதில வந்து நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கால வந்து நம்ம பிளாக் பண்ணி விடலாம். பிளாக் பண்ணி விடலான்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட்ஸ் கிடையாது. காலையும், அதுக்கப்புறம் மெசேஜையும் நமக்கு பேக்ரவுண்ட்ல தான் காட்டும். அதாவது நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து மெசேஜ் வந்திருக்கா, மிஸ்டு கால் வந்திருக்கான்னா, இங்க மேல இருந்து நம்ம எப்பவும் போல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வந்து டூல் பார் நம்ம வந்து கிளிக் பண்ணும்பொழுது, நமக்கு அதில காட்டிக் குடுத்துரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ப்ளே வித் ஸ்க்ரீன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே நமக்கு ஏதாவது வந்து ஒரு 999 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இதில நம்ம வந்து வெளியே வந்துரும் கேம விட்டு. ஸோ அந்த டைமில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்காக பாட் ப்ளே பண்ணும். அந்த பாட்டையே வந்து நம்மளோட ஃபோனே நமக்காக ப்ளே பண்ணக்கூடியது தான் இது. அது நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு நமக்கு வந்து எதனா ஒரு 999 டைம்ல கூட பார்த்தீங்கன்னா, பாட்ட நம்ம வந்து ப்ளே பண்ண வைக்கிற மாரி தான் அது. ஸோ அது கூட வந்து கொஞ்சம் வந்து முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா கேம் சவுண்ட் குடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து இந்த ஒரு கேம் சவுண்ட வந்து நம்மளால கூட வந்து கஸ்டம்ஸா, அதாவது ரொம்ப சவுண்டா இருக்கு ப்ரோ. நான் வந்து ரொம்ப ரொம்ப சவுண்ட நான் கேட்குறேன். இது கொஞ்சம் வீட்லலாம் என்ன வந்து திட்டுறாங்க. ஸோ சவுண்ட கம்மி பண்ணணும். ஆனா வந்து ப்ளேவும் எனக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, கொஞ்சம் மீடியம் சவுண்ட்ல இருக்கணும். ஆனா ப்ளேவும் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஃபோன்ல குடுத்துருக்காங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பூம் ப்ளூடூத் இல்லன்னா வந்து சாதாரண வந்து ஒரு ஹெட்ஃபோன் போட்டுக்கிற மாரி இது ஓகேவா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2வது வந்து அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து இதில வந்து ஏஜ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 30 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து 40 இயர்ஸ், அதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க. ஸோ அப்படி இல்லன்னா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேல இருக்க பாப்பப் ஆன் பண்ணி விடுறது மூலியமா சவுண்ட நம்மளால ஏத்திக்கவும், இறக்கிக்கவும் முடியும். ஸோ அதுக்கப்புறம் இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மோட வந்து ஆன்ல இருக்கும்பொழுது நம்மளால வந்து வாட்ஸ்அப் 1, 2, 3 அதாவது உங்களால வந்து என்னென்ன அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ, அதாவது பார்த்தீங்கன்னா, Facebook, வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் மெசேஞ்சர் அந்த மாரி இருக்கக்கூடிய ஆப்ஸுங்கலாம் வந்து அதிலேயே காட்டிடும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து 2த்தையுமே ஒரே நேரத்தில வச்சு பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, 10 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு. ஆனா வந்து இதுலயும் இத வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, இதையும் வந்து தவிர்த்து வந்து இந்த ஃபோன்ல வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணணும், அதாவது டெம்பரேச்சர் எப்படி மெயின்டெயின் பண்ணணும், பேட்டரி எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு 1008 இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, வீடியோக்கு கீழ போயிட்டு பார்ட் 2 வேணுமா அப்படின்றது நீங்க போயிட்டு வந்து கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நான் பார்ட் 2 மேக் பண்ணி போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாம வேற எந்த ஒரு இதுவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபோனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்போ அப்படின்னா வந்து ஒரு பில்ட் பண்ணக்கூடிய பிசியோ, ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது வந்து தகவல் தெரியணும்னா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் பிசிய கூட நான் பில்ட் பண்ண போறேன். ஸோ அந்த வீடியோ கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க போய் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்காக நான் வந்து கண்டிப்பா வீடியோ எடுத்து அதையும் நான் போடுறேன். ஓகேவா? அதேபோல வந்து நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுக்கும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்கள எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நண்பா. எல்லாருக்கும் பாய்.